அவருடைய பாடுகளிலே கர்த்தர் அவனை தாங்குகிறவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தேவனுக்கு உத்தமமான மனிதன், தேவனை அவனை குறித்து ஒரு சாட்சி சொன்ன மனிதன். நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்க தேவ பிள்ளையே. அவனுடைய வாழ்வை குறித்து, ஒரு மனிதனுடைய வாழ்வை குறித்து இன்னொரு மனிதன் சாட்சி கொடுப்பானா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்முடைய வாழ்க்கை குறித்து யாரு சாட்சி கொடுப்பாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்மளை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார்னா அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நமக்கு. ஆனால் இந்த யோபுவை குறித்து ஆண்டவரை ஒரு சாட்சி கொடுக்கிறார். அதை நீங்கள் யோபுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று தேவன் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுத்த மனிதன். கவனமாய் கேளுங்க. ஆண்டவர் உன்னுடைய பாடுகளுக்குள்ளாக நீ கடந்து போகும் பொழுது அண்ணன் அவர் தாங்குகிறவராக இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நான் பாடுகளுக்குள்ளாக போகும் பொழுது என்னை தாங்குமானே அப்படின்னு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாய் கேளுங்க பிள்ளைகளே. இந்த யோபு பாடுகளுக்குள்ளாக அவனை ஆண்டவர் எப்படி தாங்கினார் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறேன். ஆண்டவர் அவனுடைய கிழக்கத்தை புத்திரர்களே ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு நல்ல மனிதன், பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதன். அவன் உத்தமனாய் வாழ்ந்தான், சன்மார்க்கமாய் இருந்தான், நீதியெல்லாம் நடப்பித்த ஒரு மனிதன். அவன் எந்த மனிதனுக்கு பொல்லாங்கு செய்யவில்லை அப்படிதான் சொல்லுது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாடுகளை என்ன செய்து அனுபவிக்கக்கூடிய காலங்களுக்குள்ளாக அவன் தள்ளப்பட்டான். பாருங்க ஐயா, அவனுடைய சோதனை, அவனுடைய காலங்களில் நடந்த சில காரியங்கள் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். முதலாவது, யோபுடைய குமாரரும் அவனுடைய குமாரத்திகளும் இறந்தார்கள். வேறொருவன் வந்து வானத்தின் தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளின் வேலையாட்களில் சுட்டெரித்து போட்டது. ஆடுகளும் செத்தது, வேலையாட்களும் செத்தார்கள். இரண்டாவது, ஒட்டகங்கள் மேல பவுஞ்சா வந்து விழுந்து ஒட்டகங்களும் அதனுடைய வேலையாட்களும் செத்தார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீது இருக்கிறேன் ஒருத்தன் சொல்றதுக்கு வரான். அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய வீட்டிலே சாகிறார்கள். வேதம் சொல்கிறது, ஒருவன் மாத்திரம் வந்து அதை அறிவித்தான். அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் போய்விட்டது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அவன் சொல்லுகிறான், ஐயா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லாமே கடந்து போனுச்சுன்னா அவனுடைய சொத்து, அவனுடைய சுகம், அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய எல்லாம் இருக்கிறது போனா கூட பேசாம இருக்கலாம். ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சரீரத்திலே ஒரு வியாதியோ காரியங்களே வரும் பொழுது அவன் உருக்குலைந்து போகிறான். எல்லாம் போனச்சு. கடைசியா அவனுடைய சரீரத்திலே பெரிய கொப்பளம்னு சொல்லக்கூடிய கொட்டிய பருக்களினாலே அவன் காணப்பட்டான். அப்போ அவனே சொல்றான், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவ பிள்ளையே, இந்த பாடுகளுக்குள்ள கிறிஸ்துவை உங்களால் என்னாலும் மகிமைப்படுத்த முடியுமா? பாடுகள்னாவே இன்னைக்கு நிறைய வர்றது கிடையாது ஊழியத்தில் பொதுவா. ஏன்னா பாடுகள் சொன்னாலே நிறைய பேர் வர்றது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் நான் கடந்து போகிறோம். ஆனா பாடுகளுக்குள்ளாகவே ஒரு மனிதன் போல ஒரு மனிதன் அவன் சொல்றான். யோபுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நல்ல கவனமாக்கிறீங்க பாருங்க. எல்லாத்தையும் இழந்து போன மனிதன் தன்னுடைய சரீரத்திலேயே மிசஸ் யோபு வந்து சொல்றாங்க, அது 2வது அதிகாரத்துல என்ன சொல்லுது,
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று அவன் தெய்வ தூஷணம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறான். ஆனா யோபு சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐயா, தேவனுடைய கையினாலே நன்மை பெற்றனா, தேவனுடைய கையினாலே அநேக விதமான காரியங்களை பெற்றனா. என்ன சொல்றது? ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறாரே, அதற்காக இந்த பாடுகளுக்குள்ளாகும் ஒரு காலமே வாயினாலே என் தேவனை தூசிக்க மாட்டேன், ஒரு காலமே வாயினாலே ஆண்டவரை குற்றப்படுத்த மாட்டேன், ஒரு காலமே வாயினாலே முறுமுறுக்க மாட்டேன் என்று நீங்கள் நானும் முடிவெடுக்கும்படியாக ஆண்டவர் பேசுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சோண்டு பாடுகள், யோகோ போல பாடுகள் இல்லை, கொஞ்சோண்டு பாடுகள். என்னது? எங்கிட்ட ஒரு சின்ன இது ஆண்டவர் கொஞ்சம் காலதாமதம் பண்ணி நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாங்க போதும், நம்மளால என்ன செய்ய முடியல, தாக்கு பிடிக்க முடியல. ஏன் ஆண்டவர் என்ன செய்யல, எனக்கு இது செய்ய மாட்டான், என்னை அவ்வளோ கேவலப்படுத்துறான், என்னை வேதனைப்படுத்துறான், ஊழியத்துறான், அவ்வளவு முறுமுறுக்கிறான், எரிச்சலாகிறான். ஆண்டவரே என்னை யோகம் போல சோதிப்பாடுகளுக்குள்ள போற நிலவ அவன் எல்லாத்தையும் இழந்து மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்திலே அவனை தாக்கும் பொழுதும் அவன் தேவனை குறித்து ஒரு காலம் அவன் பார்க்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என்ன சொல்றது, 7 நாள் அவன் ஒரு வார்த்தையும் பேசாம இருந்தாங்க. அவனோட அவ்வளவு பாடுகளுக்குள்ள அவன் கடந்து போனான் என்று சொல்லுது. தேவன் வேதம் சொல்லுது, அவன் ஆண்டவரை பற்றி ஒரு காலம் குறை சொல்லவில்லை. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவரே. நல்லா பாருங்க தேவர்களே, நீ பாடுகளுக்குள்ளாக கடந்து போறியா, கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்கி உன்னை தூக்கி நிறுத்தும் என்று 2வது ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவரே, விழுந்துட்டேன், இந்த பாடுகளுக்குள்ள என்னால போக முடியாம விழுந்துட்டேன், ஆண்டவரே என்னை தாங்கி பிடிப்பீங்களான்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் தாங்க பிடிக்கிறார். இந்த பாடுகளுக்குள்ளாக அவன் அண்ணே, இந்த கிருபை அவன் மேல இருந்துச்சா, இந்த கிருபை அவனை நிரப்பிச்சா, இந்த யோபு மேல் அப்படியே என்னை கிருபை, அவனுடைய வாயின் வார்த்தையினால என்னை கிருபை, இந்த கிருபை நான் பண்ணி கட்டி கொடுக்கிறேன். யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய சொந்த கண்கள் அன்னைய கண்கள் அல்ல, இந்த சொந்த கண்களாலே நான் காண்பேன், பிகாஸ் அவனுடைய கிருபையை முழுவதும் மூடிவிட்டது. அவனுடைய பாடுகளுக்குள்ளாக தேவன் அவனை தாங்கின அந்த கிருபையை அவன் நினைத்து சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் என்னுடைய சொந்த கண்களாலே காண்பேன். அதுக்கு முன்னாடி சொல்றான், என்னுடைய நாட்கள் எல்லாம் ரொம்ப போயிடுச்சு, நான் பிறந்த நாள் கூட சபிக்கப்பட்டது அப்படின்னு அவன் தேவனுடைய அந்த நடத்தக்கூடிய அந்த பாடுகளுக்குள்ளாக அவன் கடந்து போகும் பொழுது அவன் தேவனை தூசிக்காமல், குறை சொல்லாமல், குற்றப்படுத்தாமல் அவன் தேவனுக்கு கடைசியா சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாடுகளுக்குள்ளாக நீங்கள் நானும் கடந்து போக வேணாம். எவ்வளோ வேதனைப்படுத்துகிறோம், ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம், குறைவுபடுத்துகிறோம், குறை சொல்கிறோம், முறுமுறுக்கிறோம். ஆண்டவர், இந்த பாடுகளுக்குள்ள என்னை தாங்குங்க ஆண்டவரே, இந்த பாடுகளுக்குள்ள என்னை விடுவியும் ஆண்டவரே, இந்த பாடுகளுக்குள்ள உடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோபுடைய கடைசி அதிகாரத்திலே கர்த்தர் சகலவற்றிலும் அவனுடைய வாழ்க்கையிலே நன்மையானது இருந்துச்சு. தேவரின் சகலவற்றையும் நீ செய்ய வல்லவர், ஒரு நாளும் தடைபடாது, எல்லாற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே ஆண்டவர் செய்தார். அவனுடைய வாழ்க்கையிலே முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்க பாடுகளுக்குள்ள போறீங்களா, அப்ப நீங்க முடிவு பண்ணிக்கலாம். என்ன தெரியுமா, கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு பாடுகளுக்குள்ள கடந்து போகும்போது தேவனுடைய மகா பெரிய ஆசீர்வாதம் வரும். அந்த பாடுகளுக்குள்ள நீ என்ன செய்யணும், சகிக்கக்கூடிய அனுபவங்களையும், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்களையும், தேவனுக்குள்ளாக வாழக்கூடிய அனுபவங்களையும் நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வேதம்